ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்படுவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அருள்நாதர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறத பரிசுத்தமான வார்த்தை 2 அரசரின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது திருவசனம். நான் உன்னை குணமாக்குவேன். ஆத்துமாவில் பிரச்சனையானாலும் சரி, சரீரத்தில் வியாதியோடு படுத்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்கப் போகிறார். அல்லேலூயா. சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற தெய்வம் உங்களோடு கூட பேசுகிறார். இனி வேதனையை சுமப்பதில்லை, இனி உங்கள் நோய்களை சுமப்பதில்லை, தெய்வம் சுகமாக்குகிறார். எசேக்கியா மன்னனிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தெய்வம் பேசினார், உன் காலங்கள் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி. ஆனால் எசேக்கியா மன்னனோ தேவனை நோக்கி பார்த்தா, சுவர் புறமாய் திரும்பி காதறி அழுதா. ஆம், எனக்கு அருமையானவளே, அவர் அழுக்குரல் சத்தம் பரலோகத்திற்கு கேட்டது. அதே தீர்க்கதரிசியிடத்தில் கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார், நீ அவனிடத்தில் கடந்து போய் சொல்ல வேண்டியது என்று சொன்னால், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ என் ஆண்டவராக இயேசு அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்கிறார். 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:3-4-5 வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தழும்புள்ள கரம், உங்களுக்காக எனக்காக பாடுகள் பட்ட அந்த பரிசுத்த கரத்தினால் சுகமாக்குவார். வேதனையோடு இருக்கின்றீர்களோ, சரீரத்தில் பாரத்தோடு இருக்கின்றீர்களோ, இன்றைக்கு தெய்வம் விடுதலை கொடுக்கிறார். விசுவாசிங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தீர்களா? இந்த கால வேளைகளை ஆண்டவரே, என்னுடைய பாரம், என்னுடைய பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி பாருங்கள். இந்த நாளிலே அருள்நாதர் இயேசு அப்படி ஆணிப்பா இந்த கரத்தினால் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கி இன்றைக்கு அவர் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணுவார். நேற்றைய முன்தினத்தில் ஜெபம் நடந்து கொண்டிருந்த போது அருமையான ஒரு மகள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு ஆசிரியர், டீச்சராக இருக்கின்றார்கள். அவர்கள் வயிற்று பகுதியில் 2 கட்டிகள் இருப்பதாகவும் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த 21 நாட்கள் வாக்கு தத்தத்திற்காக, புத்தாண்டு வாக்கு தத்தத்திற்காக உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நேற்றைய தினத்தில் அவர்கள் பரிசோதிக்கும்படியாக கடந்து போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு சொன்னார், அருள்நாதர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் சொன்னார், நான் உன்னை சுகமாக்குவேன், நீ சுமக்க தேவையில்லை, உன்னுடைய கட்டிகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் சுமந்து கொண்டேன், மகளே நீ என்னுடைய கரத்தினால் சுகம் பெற்றா என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் பரிசோதித்து விட்டு நேற்றைய தினத்தில் வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், மருத்துவர்கள் இனி மருத்துவமனைக்கு நீ வர வேண்டாம், கட்டி இல்லை, கட்டி பூரணமாய் சுகமாகிவிட்டது. ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீங்கள் மனங்கால் படிக்கிட்டு அவரை விசுவாசித்து ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆத்துமாவிலே பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்குவார். ஆவியோடு கூட உண்மையோடு கூட நீங்கள் தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னால், சரீரத்தில் வியாதி என்று சொன்னால் மருத்துவமனைக்கு போகிறோம், ஆத்துமாவில் பிரச்சனை என்று சொன்னால் ஆண்டவரை சுகமாக்க முடியும். பாடுகள், சில காயங்கள், சில கண்ணீர்களை மனிதன் சுகமாக்க முடியாது. ஆனால் தெய்வமோ அவர் உங்களை சுகமாக்கி இதுவரை நடத்தின தெய்வம் இன்றைக்கும் அவர் சுகமாக்க அவருடைய சரீரத்தின் இரத்தத்தினால், பரிபூரண இரத்தத்தினால், பரிசுத்த இரத்தத்தினால் இன்றைக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்து நில்லுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் காத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்த உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வேதனைகளுக்காய், இன்றைக்கு உங்கள் வியாதிகளுக்காய் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். நான் உன்னை சுகமாக்குவேன், குணமாக்குவேன் என்று வார்த்தையை கொடுக்கிறேன். இன்றைக்கு மருத்துவரால் கைவிடப்பட்டு கண்ணீரோடு கூட கதறி நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவர் மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் இறங்குவதாக, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக. கட்டிகள் மறையட்டும், கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில்.
அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் சுகம் கொடுப்பதற்காய் நன்றி. இன்றைக்கு இந்த நல் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்திருப்பதற்காய் நன்றி. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஏசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.